ஒரு அதிகாரத்துக்கு நம்ம போனா இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம அதிகமா செய்வோம், அதனால அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய தேவை நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம். எந்த வகையிலும் கொள்கை ரீதியாகவும் சரியில்லை, அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டும் சரியில்லை, அரசியல் ரீதியாகவும் சரியில்லை, இப்படிப்பட்ட ஒரு நபர் சரியில்லை நான் சொல்லல, சொன்னதே நீங்க தான். எங்களுக்கு திமுக உங்களுக்கு ஜெயித்தாலும் தொங்கு சபையே அமைந்தாலும் ஆதரவு பெற்றுதான் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மைனாரிட்டி கவர்மெண்டாவே அமைந்தாலும் உங்களுக்கு அமைச்சரவையிலோ அதிகாரத்திலோ பங்கு தர மாட்டார்கள் என்பது தேர்தலுக்கு முன்னால தெரியுமா தெரியாதா? ஆர்எஸ்எஸோட கள்ள குழந்தைய அம்பேத்கருடைய குழந்தைய மாற்ற முடியாதா? மாற்ற முடியும்ல. ஏங்க கள்ள குழந்தைய ட்ரை பண்ணி நல்ல குழந்தைய ட்ரை பண்ணுங்க. பேசாம உங்களுக்கு தான் அமைச்சரவையில் இடம் கொடுப்பாங்களே பாஜக. அம்மா இந்த ஊழல் கதெல்லாம் விடக்கூடாது, புரியுதா? ஒரு தலித் தலைவரோ அல்லது திருமாவளவன் அவர்களே பிஜேபி போனா என்ன தப்பு? அவன் நம்மளுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துல வந்து சமூக நீதித்துறை தரங்குறாங்கன்னா போயிருவீங்களா? இப்போ இந்த மாதிரி கட்சிகள்ல ஒவ்வொருத்தரும் விலகிறத பார்க்க முடியும். இதுக்கான காரணமா நம்ம யாரை எடுத்துக்கிறோம்? அந்த 15 நாள்ல குதிரை பேரத்துல இருந்து சட்டவிரோதத்துல இருந்து அதிமுக போன்ற பெரிய கட்சியை உடைக்கிறது எல்லா பிஜேபிகளையும் பார்த்து பிடிச்சிட்டாரு. கொள்கை ரீதியா எதுல உறுதியா இருந்தார்? ஆனா திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு விஜய் தகுதியானவரா? தாவேக்காவை ஆதவ அர்ஜுனா தான் இயக்குறாரா? ஏன்னா எம்எல்ஏக்கள்லாம் அவர்கிட்ட தான் போயிட்டு வந்து இணையறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. பிசிகாலுக்கு போய் பேட்டி கொடுக்குறாரு. விஜயெல்லாம் ஆள முடியாதுங்க, 5 வாட்டி வந்து அமலப்பட்டுருவாரு. அதனால அவர் அமலப்படக்கூடாதுன்னு ஆதவ அர்ஜுனாக்கள் விஜய் வேலையை பார்க்குறாங்க. இப்படிதான் மூடி வச்சிருக்காங்க. விஜய்ங்கிறது இதுதானே, ஒரு சும்மா ஒரு மாய பிம்பம் தானே, திறந்துட்டா ஒண்ணும் கிடையாது. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். 20 years ஆஃப் ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவிலிருந்து திருமிகு அலிம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பாக. சமூக நீதித்துறை காலம் காலமா சமூகம் நீதி வந்து மறுக்கப்பட்ட ஒரு சமூகமா இவங்க இருக்காங்க, அதனால அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற பார்வை இருக்கு. யார்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு சாரார் சொல்றது வந்து ஆதிக்க சமூகமா வந்து பிராமணர்களை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, இப்போ அவங்களுக்கு கொடுத்திருந்தாலுமே அந்த விமர்சனம் வந்திருக்கும்ல, சமூக நீதித்துறை வந்து பிராமணர்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்பயும் தானே வந்திருக்கும். ஹெச்ஆர்என்சியை நீங்கள் தலித்து கொடுக்கணும், அதோட சேர்த்து நான் சொன்னாங்க வித்தியாசம் இருக்குல்ல, ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு. பட் சி ஈவன் ஐ மே பி ராங். நான் சொல்கிறது வந்து இந்த அமைச்சர் நான் யார் முடிவு பண்ணுறதுக்கு, நான் தப்பாக கூட சொல்லலாம். நான் கேட்ட கேள்வி என்பது அதோட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணீங்கிறது தான். நான் கவின் படுகொலைக்கு வாயாக திறக்க மாட்டேன், தேவைப்பட்டால் அவங்க வீட்டில் இருக்க யாருக்காவது வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவேன். இப்போ என்ன கதை நடக்கும்? அடுத்தடுத்து சாதி ரீதியாக நடக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு வன்னியரசு பதில் சொல்வார், விஜய் பதில் சொல்வாரா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த திருப்பரங்குன்றத்தை சர்வே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, எதுவுமே புரியல, செய்வாரான்னு தெரியல. இப்போ அவன் தெளிவாக சொல்லிட்டான், அங்கே விளக்கேற்றுறது தான் பிரச்சனைனா இவங்க சொல்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு அது வந்து திமுக அரங்கேற்றிய நாடகம் அப்படிலாம் சொல்கிறது வந்து விளக்கேற்றுறது மட்டும் பிரச்சனையாக தான் சொல்லிட்டு போயிடலாம். இன்னொரு அயோத்தியாக மாற்றவும் நீங்கள் ரீலோகேட் பண்ணுங்கன்னா எச்ராஜா பேசிட்டு போயிருக்காருங்க. அப்போ விளக்கேற்றுறது மட்டுமே அங்கே இஷ்யூ இல்லை, அங்கே அந்த இடத்துல எதுவும் மதக்கலவரம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது நம்ம இவ்வளோ நேரம் இருந்தோம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை இஷ்யூனா இப்போ அது யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா? ஷாஜஹான் சொல்லுவார், விஜய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இதுக்குத்தானே தந்திருக்கிறீங்க. சொல்லப்போனால் ஒரு உண்மையை சொல்லப்போனால் அன்றைக்கு வக்ஃபு வாரிய தலைவராக இருந்த ராமநாதபுரம் எம்பி தான் ஒரு செயல் செய்கிறார். அது சரி தப்புங்கிறது அப்பாற்பட்டது. அந்த செயலிருந்து அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது திருப்பரங்குன்றத்தில். அன்னைக்கும் தற்காத்து நின்னது திமுக, அன்னைக்கு அரணா நின்னது திமுக. எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அமைச்சரவையில் இடம் பெறுறதுக்கு? வெளியிருந்த ஆதரவு தான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு போனீங்க, இங்கிட்டு போய் அமைச்சரவையில் இடம் பெற்றீங்க. என்ன நினைக்கும் வரலாறு உங்களை? எப்படி எனக்கு புரியல. பட் கடுமையான விமர்சனங்கள் வேண்டாம் என்று நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு தான் தீர்மானமாக பேசிகிட்டு இருக்கிறேன் யாருக்கும். ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய பிரதிபலிப்பை உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். காங்கிரஸினுடைய விமர்சனம் என்பது இவங்க போன மாதிரி போல, அவங்க கம்யூனிஸ்ட் விசிகா போன மாதிரி, கம்யூனிஸ்ட் இன்னும் அடுத்த கட்டத்தில் நல்லாவே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வெளியிருந்த ஆதரவுனாங்க, வெளியிருந்த ஆதரவு தான் ஏன்னா அவங்களுடைய கொள்கை முடிவுன்னு நினைக்கிறேன். அவங்க வரமாட்டாங்க, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க மாட்டாங்க அப்படின்றத நான் புரிஞ்சிருக்கிறேன். சரியா? சப்ஜெக்ட் டு
ரியலைசேஷன் தான், தெரியல எனக்கு. பட் இவங்க 2 பேரும் வெளியேறினாங்க, அப்புறமா கொஞ்சம் உள்ளே போனாங்க, அதனால தான் இவங்களை கொஞ்சம் இதாக சொல்கிறோம் நம்ம. ஆனால் இது வந்து ஆரம்பமே ஓடிட்டாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு. அது வந்து அதனால தான் தலைவர் பேசுகிறப்ப மற்றவர்களை பற்றி சொல்லும்போது ஆதரவுன்னு சொன்னாங்க போயிட்டாங்க அப்படின்னு, இவங்களை பற்றி சொல்கிறப்ப கட்சி பேரே சொல்ல அந்த 5 பேர் அப்படின்னாரு. இல்ல இப்போ நீங்க பேசுனதை வச்சு நீங்க சொன்ன வாதம்லாம் ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் கூட சரிதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. சரியா இருந்தாலுமா சரிதான் சரிதானா? அப்படின்னாலும் கூட இப்போ இன்னொரு பக்கம் அவங்க தரப்புல இருந்தும் மக்களுக்கு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்வியும் நம்ம பேச வேண்டிய சூழல் இருக்கு. கேளுங்க. இப்போ விசிகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலம் காலமா அதிகாரத்திலே இல்ல, சிறுபான்மையின் மக்களும் முஸ்லிம்களும் அதிகாரத்துல பெரும்பாலும் இல்ல, அமைச்சரவையில இல்ல. அப்படின்னும் பட்சத்துல ஒரு அதிகாரத்துக்கு நம்ம போனா இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம அதிகமா செய்வோம், அதனால அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய தேவை நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம், அதனால போனோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த கருத்துக்களை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழலும் நம்ம இருக்கு. இன்னொரு பக்கம் உங்க சந்தர்ப்பவாதம் நீங்க சொன்னாலும் அந்த பார்வையும் ஒரு பக்கம் இருக்கு மக்களுக்கு, இன்னொரு பக்கம் ஆமால அதிகாரமே கிடைக்கல, அதிகாரம் கிடைச்சா இன்னும் தானே அதிகமா செய்ய போறாங்க. இதுக்கு வந்து 3 கோணத்துல பதில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கோணம் என்பது முதன்மையான கோணம் என்ன அப்படின்னா, நீங்கள் கூட்டணியில் சென்று இப்படி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் சிறுபான்மை சமூகத்துக்கும் திமுக விட்டுருங்க, இப்போ ரூல் அவுட் ஆகுது, ஏன்னா கொள்கை நிலைப்பாடு அது தரமாட்டாங்க. அதில் அதான் வேணா ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா திமுக கூட்டணியில் வந்து தரமாட்டாங்க, அதனால நாங்கள் தாவேக்கா போகிறோன்னு? போனால் அப்பயே போயிருக்க வேண்டியது தானே, ஏன் அப்போ போல? அப்போ ஏன் போலன்னா இது ஜெயிக்காது. இல்லைப்பா அவன் வந்து உங்களுக்கு அமைச்சரெல்லாம் இடம் கொடுப்பான்ப்பா ஜெயிச்சா, அவன் ஜெயிச்சா தானே. திமுக தரமாட்டான்ப்பா, பரவாயில்ல நாங்கள் வந்து தரலனாலும் பரவாயில்ல, ஜெயிக்கணும்ல, எம்எல்ஏ ஆகணும்ல. இப்போ இதுக்கு பேர் என்ன? இது ஃபஸ்ட்டு ஆன்சர். நம்ம தரமாட்டாங்கிறது இப்போ தான் தெரியுமான்றேன். திமுக உங்களுக்கு ஜெயித்தாலும் தொங்கு சபையே அமைந்தாலும் ஆதரவு பெற்று தான் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே அமைந்தாலும் உங்களுக்கு அமைச்சரவையிலோ அதிகாரத்திலோ பங்கு தர மாட்டார்கள் என்பது தேர்தலுக்கு முன்னால் தெரியுமா தெரியாதா? இந்த கேள்வியில் தான் அவங்களுடைய அனைத்து வாதங்களும் அடிபட்டு போகுது. இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு முடிச்சிருவோமா? நான் 2வது கோணத்துக்கு வர்றேன். நீங்கள் போகவே கூடாதா அப்படின்னா யார்கிட்ட போய் வாங்குறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் நான் ஆரம்பத்தில் உங்களோட சொல்லிட்டு வரேன். நீங்கள் பிஜேபி வாங்கிக்கலாமே, இதுக்கு நீங்கள் யார்கிட்ட போறீங்க? அப்போ நாளைக்கு இதே வாதத்தை ஒரு தலித் தலைவரோ அல்லது திருமாவளவன் அவர்களே பிஜேபியோடு போனால் என்ன தப்பு, அவன் நம்மளுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து சமூக நீதித்துறை தரங்கிறாங்கன்னா போயிருவீங்களா? அந்த இடத்துல என்ன செக் வைப்பீங்க? அவன் யாரு, அவன் பின்புலம் என்ன, அவன் என்ன செய்யறான்? இப்போ இங்கே என்ன வைப்பீங்க? விஜய்க்கு அவர் யாரு, அவர் பின்புலம் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பிஜேபிக்கு சட்டம் சளைத்தவரா? அவர் செய்யற ஏதோ ஒரு குரல் கொடுக்க மாட்டார், அவங்க செய்வாங்க, இவர் வாய் திறக்க மாட்டார். இல்லை ஜனநாயக அடிப்படையில் என்ன மிச்சம் எதுவுமே வைக்கல. அந்த 15 நாள்ல குதிரை பேரத்திலிருந்து சட்டவிரோதத்திலிருந்து அதிமுக போன்ற பெரிய கட்சியை உடைக்கிறது எல்லா பிஜேபிகளையும் பார்த்து முடிச்சிட்டார். இதெல்லாம் மற்ற கட்சிகள், காங்கிரஸ் உட்பட மற்ற கட்சிகள் பிற மாநிலங்கள் அனுபவித்தவை. இதெல்லாம் அவங்க தான் அதை புல் பண்ணாங்க. அந்த 17 எம்எல்ஏஸ் தான் உண்மை. பிஜேபி தான் அவங்கள ட்வீட் பண்ணி ரிசைன் பண்ணு அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ ரிசைன் பண்ணுன்னு சொன்ன உடனே தான் அவங்க அந்த 17 எம்எல்ஏக்கள் பாஜகவுடைய பேச்சை கேட்டு ரிசைன் பண்ணாங்க, பெரும்பான்மை இல்லாதனால. அன்றைக்கு சஃபர் ஆச்சு காங்கிரஸ். இன்றைக்கு தாவேக்காவின் பேச்சை கேட்டு அதிமுக வந்து ரிசைன் பண்றது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி இந்த கட்சியில் இருப்பீங்க நீங்க? என்னுடைய அடுத்த கேள்வி, நீங்கள் கூட்டணியில் இருந்தால் நல்லது செய்ய முடியும் என்றால் பாஜகவுக்கு செல்வீர்களா? உங்களுக்கு அழைப்பு கூட இருக்கும். இதை வந்து சாணவாசி ஒரு முறை சொல்லியிருக்காரு, ஏன் நாங்கள் போனால் தரமாட்டாங்களா, எங்கள் அண்ணன் திரும்ப போனால் தரமாட்டாங்களா, மத்திய அமைச்சரே ஆக்குவாங்க அப்படின்னு. ஆயிர வேண்டியது தானே, ஏன் ஆக மாட்டீங்க? என்ன காரணம் சொல்லுவீங்க? அந்த காரணங்களை கொண்டு வாங்க, தாவேக்காவோட ஒப்பிட்டு பார்ப்போம். இல்லை ஒத்து வரலன்னா நான் சொல்றது ஒத்துக்கிறேன். எதில் இல்லை, அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டார். ஜனநாயக படுகொலை செய்யணுமா 20 நாளில் பண்ணிட்டார் எல்லாத்தையுமே. வெறும் அதிகார பசியில் ஆட்சி அதிகாரத்தை கோட்டை விடணுமா, அதையும் 20 நாளில் பண்ணிட்டார். இன்னும் லாட் மோர் டு கம். அது இல்லாமல் கொள்கை ரீதியாக எதில் உறுதியாக இருந்தார்? திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு விஜய் தகுதியானவரா? தலைமை முதலமைச்சர் அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய தெம்பு என்ன, அவருடைய போராட்ட வாழ்க்கை என்ன, எல்லாத்தையும் ஒத்த அமைச்சரவைக்கு மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற வேதனை எங்கே வராதா? அப்போ அமைச்சரவையில் பங்கு தருகிறார்கள் அப்படிங்கிறது திமுக தரமாட்டார்கள் என்று தெரிந்துதான் நீங்கள் கூட்டணியில் இருந்தீர்கள். இல்லை அமைச்சரவையில் பங்கு தராங்க அப்படின்னா, இப்போ 2வது இது சொல்லிட்டு நான் 3வது ஒரு ஆங்கிள் சொல்கிறேன். இது திமுக விட்டுருங்க, ஏதோ ஒரு நல்ல கட்சி கம்யூனிஸ்டே ஒரு பெரிய அளவில் வந்திருந்து அவங்க நம்மளாம் அமைச்சரவையில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்து நீங்கள் போய் தான் இந்த கொஸ்டினே வந்திருக்காது. ஒரு நல்ல கொள்கை உள்ள கட்சிகளை சொல்கிறேன், சமூக நீதி கோட்பாட்டிலும்
பொது பொது மதசார்பற்ற கோட்பாட்டிலும் உறுதியாக இருக்கக்கூடிய யாரோ ஒரு அமைப்பில் போய் நீங்கள், அதுதான் நான் தேர்டு வந்து முக்கியமாக சொல்கிறேன், அதில் போய் இவங்க வந்து அமைச்சரவையில் பங்கெடுத்திருந்தால் யாரும் கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டீங்க. எந்த வகையிலும் கொள்கை ரீதியாகவும் சரியில்லை, அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டும் சரியில்லை, அரசியல் ரீதியாகவும் சரியில்லை, இப்படிப்பட்ட ஒரு நபர் சரியில்லைன்னு நான் சொல்லலை, சொன்னதே நீங்கள் தான். எங்களுக்கு கொள்கையாளர் அவர் சரியில்லைன்னு சொன்னதே நீங்கள் தான். ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ளப்பிள்ளை, பாஜகவின் கள்ள குழந்தை. இப்போ அமைச்சரவையில் வந்து இடம் கிடைக்கிறது வந்து சமுதாயத்தை வளர்க்க முடியுமே, இருக்கணும். ஆமாம் எல்லாமே கரெக்டு தான். அதுக்காக நம்ம அது ஆர்எஸ்எஸ் உடைய கள்ள குழந்தை கொடுத்தாலும் வாங்கிக்கலாமான்னு இந்த கேள்விக்கு என்னைக்காவது நீங்கள் திருமாவளவனை பார்த்தால் பதில் வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அந்த தரப்புல இருந்து ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸோட கள்ள குழந்தைய அம்பேத்கருடைய குழந்தைய மாற்ற முடியாதா? மாற்ற முடியும்ல. ஏங்க கள்ள குழந்தைய ட்ரை பண்ணி நல்ல குழந்தைய ட்ரை பண்ணுங்க பேசாமல். உங்களுக்கு தான் அமைச்சரவையில் இடம் கொடுப்பாங்களே பாஜகவில். அம்மா இந்த ஊழல் கதெல்லாம் விடக்கூடாது, புரியுதா? மாத்துறதுக்கு போறீங்கன்னா அங்கே போங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ள குழந்தை இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸின் நல்ல குழந்தைய மாற்றிருங்க. நேராக போயிட வேண்டியதுதான். இவர் நாக்பூருக்கே போயிடுங்க. மோகன் பகவத் இருப்பார், அவரை மாற்றிருங்க அம்பேத்கரின் பிள்ளையா. இப்போ விசிகாவில் இருந்தும் முன்னாள் எம்எல்ஏ வந்து பனையூர் பாபு வந்து விலகி இருக்காரு. இன்னொரு பக்கம் இன்னும் சிலர்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து விலகுவாங்க. விசிகா, அதிமுக இதுல இருந்துலாம் விலகிறத பார்க்க முடியுது. அப்போ அதிமுக ஒன்று இதில் சேர்க்காதீங்க. அது வேற விலகல், இது வேற அதிகார பசிக்காக விலகிற விலகல். இது எங்க போறாங்க? அது தாவே கவனிக்க போறாங்க. நீங்க கரெக்டா போயிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டீங்க. பனையூர் பாபுவோ நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கட்சிகள்ல ஒவ்வொருத்தரும் விலகிறத பார்க்க முடியும். இதுக்கான காரணமா நம்ம யாரை எடுத்துக்கிறது? அதிகார பசி இதுவரை சொல்லியிருந்த கொள்கையில வந்து மாற்றி பிதற்றுறது பிசிகாக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கு ரொம்ப பொருந்தும். அதனால இது ரொம்ப அன்னைக்கு வந்து தராசாமி சார் அழகா சொல்லியிருந்தார் ஒரு விவாதத்தில், ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். ஒரு கட்சி அடிப்படை கோட்பாடுகளை, நியாய தர்மங்களை, டீசென்சி டிசிப்ளின்களை மறந்துவிட்டு அதிகாரத்தை நோக்கி நீங்கள் இப்படி ஓடும்போது, இவ்வளோ நாள் கொள்கை பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு தரப்பான்ல ஒரு குரூப்பு, உங்களை கொள்கைக்காக நம்பி அதுக்கு அந்த தரத்துக்காக உங்கள்கிட்ட இருந்திருப்பான்ல, அந்த குரூப் இப்படி போவோம். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி பொழக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் 5 எம்எல்ஏ ஜெயிச்சிங்கன்னு ஓடலாம், காங்கிரஸை உண்மையாக நேசிச்சு தொண்டா இருக்கான்ல, உண்மையாக நம்பினவன் இருக்கான்ல, உண்மையிலே ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்ஸ்மேனியா, ஜென்டில்மேனியா, ஜனநாயகியா அப்படின்னு நினச்சான்ல. நான் நினச்சேன், என்னால் அது ஜீர்ணிக்கவே முடியல இவனுக்கு பண்ணிட்டு இருக்கிறத. நான் வெளியே வந்தேன். நான் ஒருத்தன் தான் வருவேனா என்ன? நான் யாரையும் போய் வாங்கலாம், யாரையும் கூப்பிடல. ஆனால் வெளியேறுவார்கள். பனையூர் பாபுக்கள் உருவாவார்கள், அலிமல் புகாரிகளும் உருவாவார்கள். இது எதனால் இந்த பிளவு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதிகாரத்துணைக்கு ஒரு குரூப் போகிறப்ப நியாயத்துணைக்கும் ஒரு குரூப் போகும். எது? கொள்கைவாதி கட்சிகளில் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கொள்கை சார்ந்த கட்சியில் அதிமுக நடக்காது. அது வேற. அகைன் அவங்க அதை தான் ஒன்று சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கொள்கை சார்ந்த கட்சிகளில் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு தலைவர் அவருடைய கொள்கைக்காக அவர் பின்பற்றப்படுகிறார் என்றால், அவருடைய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்புக்காக அவர் பின்பற்றப்படுகிறார் என்று சொன்னால், அவருடைய ஹானஸ்டிக்காக அவர் பின்பற்றப்படுகிறார் என்று சொன்னால், அவருடைய டெமோக்ரஸிக்காக அவர் பின்பற்றப்படுகிறார் என்று சொன்னால், அதிலிருந்து அவர் சிறிது நகழ்வது போன்று தெரிந்தால், அதிகாரத்திற்காக அவரோடு ஒட்டி இருப்பவர்கள் அல்லது அதிகாரத்தை நோக்கி அவரை நகர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாசுபட்டவர்கள் எல்லாம் அவரை கொஞ்சம் நகர்த்தலாம். ஆனால் இந்த கொள்கைக்காக அவரோடு ஒட்டி இருந்தவர்கள் அது பின்னால் போக மாட்டாங்க, டக்குன்னு வேற ரூட் எடுத்துருவாங்க. அந்த வேற ரூட்டு தான் பனையூர் பாபு பண்ணுறவர்கள். ஓகே, இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தாவேக்காவை ஆதவ் அர்ஜுனா தான் இயக்குறாரா? ஏன்னா எம்எல்ஏக்கள்லாம் அவர்கிட்ட தான் போயிட்டு வந்து இணையறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அவர் தான் இயக்குறாரா? சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் அவரு, விஜய் இவர் முதலீட்டு அமைச்சர் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் இயக்குற மாதிரி தான் தெரியுது. அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் கேட்டேன், அவர் 5 வாட்டி வெளியே வந்தால் அம்பலப்பட்டுருவாருங்கன்னு. விசிகால இருக்கும்போது பேட்டி கொடுக்குறாரு. விஜய் எல்லாம் ஆள முடியாதுங்க அவர் சொல்றாரு ஒரு பேட்டியில். விஜய் எப்படி பார்க்குறீங்க? அவரெல்லாம் ஆள முடியாது, 5 வாட்டி வந்து அம்பலப்பட்டுருவாருன்னு. அதனால் அவர் அம்பலப்படக்கூடாதுன்னு ஆதவ அர்ஜுனாக்கள் விஜயோடைய வேலையை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ரெஸ்ஸை சந்திச்சாலோ, அவருக்கு பேச தெரியும் தெரியாது அப்படிங்கிறத விட அவரை பேச வச்சிடக்கூடாதுங்கிறதுல ஆதவ அர்ஜுனாக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அவர் ஒரு 5 முறை ப்ரெஸ்ஸை பார்த்துட்டாரு, பேசிட்டாரு, சகஜமாயிட்டாரு அப்படின்னா ஒன்றும் இல்லைல்ல. இப்படி தான் மூடி வச்சிருக்காங்க. விஜய்ங்கிறது இதுதானே, ஒரு சும்மா ஒரு மாய பிம்பம் தானே. திறந்துட்டா ஒன்றும் கிடையாது, மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தான் மரியாதை அப்படிங்கிறத அவரே ஒரு ஒரு பேட்டியில் நேர்காணலில் 5 முறை ப்ரெஸ்ஸை பார்த்து அம்பலப்பட்டுருவாருங்கன்னு சொல்கிறாரு அவரே. அதை ப்ரெஸ்ஸை பார்க்காத மாதிரி ஒரு பார்த்துக்கிறாரு, அவங்களுக்குள்ள என்ன டீலிங். ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் அவங்க மாமியார் அங்கே இருக்கிறாங்க, ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆளை பிடிச்சி அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு இருந்ததா இல்லையான்னு தெரில, ஆனால் வரலை பதவியேற்பு விழாக்கு. இந்தமா வருது லால்குடி எம்எல்ஏ, என்ன கணக்கில் எல்லாரையும் நடவடிக்கை எடுக்கிறார் எடப்பாடி, இந்த மேலே எடுக்கலையாமே, அது என்ன கணக்குன்னு புரியலையே.
அப்போ அதே மாதிரி மாமனார் வராரு, மாமியார் வராங்க, எல்லாரும் வராங்க. அது என்ன கணக்குன்னு புரியல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியல் போக்கை ஏதோ புரட்சி செய்து விட்டதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பகுத்தறிவுக்கும் சுயமரியாதை கொள்கைக்கும் பிரபலமான இந்த மண்ணை இன்னொரு போராட்டம் நடத்தி மீட்க வேண்டிய இழிநிலைக்கு தள்ளிவிட்டார்கள். லாட்ரி பணத்தையும் சட்டவிரோதமாக சேர்த்து வைத்த பணத்தின் மூலமாகவும் கொள்கைக்கு மட்டுமே குரல் கொடுத்த ஒரு மாநிலத்தை ஒரு கொடூரமான ரசிக மனப்பான்மை கொண்ட ஒரு கும்பலிடம் கொடுத்து ஏடாகுணமாக இந்த மாநிலத்தை சிக்க வைத்து விட்டார்கள். அதிலிருந்து இதை எவ்வளவு விரைவாக as soon as possible இவர்கள் இந்த மாநிலத்தை மீட்க வேண்டிய ஒரு சித்தாந்த போரை நடத்த வேண்டிய ஒரு சூழலில் நாம் நிற்கிறோம். ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் நிர்வாக ரீதியா எப்படி வந்து இவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க? அரசியல் ரீதியா இந்த மாதிரி ஒரு விமர்சனம். ஜீரோ, ஒன்றுமே தெரியாது இவங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, 28 வயசில் அமைச்சர், 30 வயசு அமைச்சர், ஓகே. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் இது உங்களை விட முன்னாலே இது பிஜேபி பண்ணிட்டான். அவன் என்ன குவாலிஃபிகேஷன்? அவன் மோடி பக்லுவாக இருக்கணும் அவனை பொறுத்த வரைக்கும். அந்து பக்துனா குருட்டுத்தனமான பக்தி உள்ளவனாக இருக்கணும். அது போதும் அவனுக்கு. சேம் கோஸ் ஹியர். ரமேஷ் என்ன தகுதி அவருக்கு? விஜயோட ரசிகர். ராஜ்மோகன் என்ன தகுதி அவருக்கு? யூடியூபர், விஜயோட ரசிகர். அரசியல் களங்களில், போராட்ட களங்களில் கலந்துருக்கிறாரா? அவப்பேர் சுமந்திருக்கிறார்களா? சிறை சென்றிருக்கிறார்களா? செங்கோட்டையன் மட்டும்தான் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். அவர் அங்கே 3rd or 4th பிளேஸில் இருக்காரான்னு என்னன்னு தெரியல. கேள்விப்பட்டேன் அவங்களுக்குள்ளே வந்து நீ பவர் சென்டரா நான் பவர் சென்டரான்னு ஒரே பஞ்சாயத்தாக இருக்குதான். என் மூலமாக இணையணுமா, ஓ மேலே இணையணுமா, அது அவங்களுக்குள்ளே விட்டுருவோம். அது ஆட்டோமேட்டிக்காக வெடித்து வெளியே நாரிடும் வச்சுங்களேன். இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவர் கூட செங்கோட்டையனை தவிர முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்களாகவோ ஒரு சிறு முக்கியமாக அமைச்சர்களை சொல்கிறேன் யாருக்குமே நிர்வாக ரீதியான அனுபவம் இல்லாத ஒரு இடத்துல நன்கு சாதித்து கொண்டு டாப் கிளாஸில் பயணிச்சிருந்த ஒரு மாநிலத்தை கொண்டு போய் தரவாத்து கொடுத்தது மக்களே நியாயமா? இது யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு சரி அவங்களாவது யாராவது அனுபவம் உள்ள ஆட்களை தேடி கொஞ்சம் கொடுப்போன்னு கொடுத்தாங்களான்னா அப்படி இல்லை. வந்தவங்களாம் வாரி கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. நர்ஸுங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கு இந்த அமைச்சர் போறாரு. சம்மந்தமில்லை. அவங்ககிட்ட கேட்டால் இல்லை நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி மட்டும் பேசுவோம், இப்போ இதை பேச வேணாம். இது என்னது? பின்ன சூலூரில் ஒரு குழந்தை இறந்து நீங்கள் ஒரு அமைச்சர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் அது அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் என்னது? இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு கும்பலிடம் தமிழ்நாட்டை கொண்டு போய் சிக்க வைத்தது நியாயமா? இது சரியா? இதை இவங்க கண்ணு முன்னாடி சதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டு ஒரு மாநிலம் வந்து அமைதியாக இருக்க முடியுமா? ஒரு விழிப்புணர்வு மாநிலம் வந்து அமைதியாக இருக்க முடியுமா? எனவே நிர்வாக ரீதியாக கரண்ட் கட்டு என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஊழலில் தள்ளிருச்சு திமுக அரசு, அதனால் எங்களால் மீண்டு வர முடியல. இப்போ தான் தெரியுமா இது? நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது நியாயமாக கொடுக்க வேண்டியது. தனிநபர் யாரோ பண்ற விஷயத்துக்கு தாவேக்க பொறுப்பாக யார் தனிநபர் மாதிரி யார் தனிநபர் பண்ணா இதை? அது இன்னும் ஆதாரப்பூர்வமா சொல்லலாம். ஆனால் தனிநபர் தான் பண்றாங்க சதி அப்படின்ற மாதிரி. சதியை வந்து நீங்கள் நானும் பேசலாம், அரசு பேசக்கூடாது. இது யார் ஸ்டைல் தெரியுமா? மோடி ஸ்டைல். வந்தே பாரத் ட்ரெயின் அவர் தான் துவக்கி வைப்பார். அவர் ரயில்வே மினிஸ்டர் இல்லை, ஆனால் வைஷ்ணவி தான் ரயில்வே மினிஸ்டர். வந்தே பாரத் ஆனால் இவர் துவக்கி வைப்பார், ஏன்னா அது நல்லது. ஒடிசாவில் வந்து ட்ரெயின் கவுந்துரும். இதன் பின்னால் சதி இருக்கிறது, யாரையும் விட மாட்டேன். அது எப்படி? நல்லது நடந்தால் நீங்கள், கெட்ட நடந்தால் சதியா? அந்த சதியை கண்டுபிடிக்கத்தான் ஒன்றா வச்சுருக்குறோம். இது எப்படின்னா நான் சொல்லுவேன், மும்பை அட்டாக் நடந்த உடனே அப்போ இருந்த ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர், ஸ்டேட்டில் இருந்த MOS அவர் ரிசைன் பண்ணுறாரு. சிஎம் அதுக்கு பொறுப்பெடுக்கிறாரு, எல்லாம் பொறுப்பெடுக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பொறுப்பெடுக்கிறது. யார் பொறுப்பெடுக்கிறது? அக்கௌண்டபிலிட்டி எங்கே இருக்குது இங்கே? சதி சரிதான். அந்த சதியை திமுக செஞ்சிட்டானா? திமுக சதி பண்ணிட்டானா? அப்படி சொல்றாங்க. கண்டுபிடி. அதுக்கு எங்க வேலையா? உன் வேலை தான். வேற யார் வேலை அது? நான் ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேன் நீ சொல்றத. வேர் இஸ் அக்கௌண்டபிலிட்டி? இது வந்து மோடி ஸ்டைல். எல்லாத்துக்கும் இன்னொருத்தன் எங்கெல்லாம் ஆட்சியில் இல்லாத போதே 42 பேரை அநியாயமா சாவ விட்டுட்டு அதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கொடுத்து என்னமோ தப்பு பண்ணிருச்சுங்க. அந்த நேரத்தில் தப்பு, மிகப்பெரிய தவறு. இப்போ வேதனைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதையே கான்ஸ்பிரசி தியரி பண்ணி அடுத்தவன் தள்ள தூக்கி போடுற அளவுக்கு ஜோக்கான ஆளுங்க நீங்கள். இப்போ கவர்மெண்ட்டே உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இது ஒரு விதத்தில் நல்லது. இப்போ கவர்மெண்ட் உங்கள் கையில், நீங்கள் யாரை சொல்ல முடியும்? கைது பண்ணு, மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வா. சதிதானே? யார் பண்ணா? மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வா, பேசுவோம், பேசு பொருளாக்குவோம். நீ கவர்மெண்ட்ல இருக்கையா? எதிர்கட்சியா நீ? இல்லை நீ லேமேனா? நீ சதின்னு நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம். ஆளுகின்ற அரசு சொல்ல முடியுமா சதின்னு? சரி சதிதான், சதிகாரனை கூப்பிடு, சதிகாரனை கைது பண்ணு, சதிகாரனை சட்டத்தின் பார்வையில் நிறுத்து, சதிகாரனை சட்டத்திற்கு முன்னால் நிற்க வைத்து தண்டனை பெற்றுக் கொடு. அதுதான் ஒரு அரசுக்கு அழகு.
சும்மா இந்த காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எனவே இது வந்து முழுக்க முழுக்க நிர்வாக தோல்வி, கொடூரமான நிர்வாக தோல்வி. அனுபவமே இல்லாத, அதை பற்றிய எந்த அறிவும் இல்லாதவர் மின்சாரத்துறை அமைச்சர். அதுக்கு தான் திமுகவுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் பேட்டி கொடுத்தார். ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிடிச்சார் பாயிண்ட்டை. எதுக்கு இந்த மாதிரி மக்கள் மன்றத்தை மாதிரி கொண்டு போகிறீங்க? திடீர்னு வரும். இப்போ ப்ரைவேட்டில் கொடுத்துட்டோம், அதனால் நல்லா கரண்ட் வந்துருச்சுன்னா மக்கள் வந்து அமைதியாயிடணும். இது எப்படி இருக்குன்னா, ஜிஎஸ்டியை உயர்த்திட்டு உயர்த்ததுக்கு கேள்வி இல்லை, மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு 100 ரூபாவை தூக்கிட்டு, ஜீரோவில் இருந்தது 100 ரூபா ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் மக்கள் போராடினாங்கன்றதுக்காக அது 80 ரூபா ஆக்கிட்டு மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியல, அந்த 80 ரூபா ஆக்கினதை 20 ரூபா கம்மி பண்ணிட்டோன்னு சொல்லி வீடு வீடாக போய் சொல்லுனா, தெருவா போய் உங்களுக்காக ஜிஎஸ்டி கொடுத்துருக்காரு மோடி நடந்துல. இந்த ஜிம்மிக்கெலாம் இங்கே இந்த கூத்தெல்லாம் நடந்துச்சுல. அப்போ எலெக்ட் அ கிளவுன் எக்ஸ்பெக்ட் அ சர்க்கஸ். நீங்கள் ஒரு கிளவுனை தேர்ந்தெடுத்தால் சர்க்கஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ அனுபவமற்றவர்களை, ஒன்றுமே தெரியாதவர்களை, எனக்கு தெரியும் அவங்களே தெரிஞ்சிருக்கு, நம்மளே மினிஸ்டர் அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஜெயிப்போம் அவங்களே தெரிஞ்சிருக்காது, ஏதோ வந்தாங்க தடார்னு செய்ய மாட்டார் அவர். இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல், அனுபவம் இல்லாமல் ஆதவர்ஜனா ஹார்ஸ் ட்ரேடிங்கை பற்றி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடிப்படை அறிவு இருக்கிறவனு கூட தெரியும் ஓபிஎஸும் வைத்தியலிங்கமும் சேர்ந்தது ஹார்ஸ் ட்ரேடிங்கில் வராதுன்னு. ஆனால் அது என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, இவர்களுக்கு வாக்களித்த அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு வாதம். இல்லை, அது குறித்து தான் நான் கரெக்டாக கேட்கலான்னு வந்தேன். இப்போது ஒரு 10 வயது சிறுமி வந்து பாலியலுக்கு வன்புணர்வுக்கு ஆளாகி கொடூரமாக இறக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எந்த கட்சியுமே வந்து சரி இல்லை இதை வந்து இவங்க எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வன்புணர்வு நடந்திருக்கு. இந்த விஷயத்த வந்து நம்ம கேட்குறோம், ஏன் வந்து இது தாவேக்காலேருந்து யாரும் பேசலை அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, அதுக்கு தாவேக்காலேருந்து ஆதரவாளர்கள் பேசுகிற பதில் வந்து இதுவாக தான் இருக்குது. இதை படிச்சுட்டு அவங்க ஏன் இந்த நிலைமையில இருக்காங்க, அவங்க மட்டும்தான் இப்படி இருக்காங்களான்றது தெரியல. சார் இது வந்து நான் சொல்வது ரொம்ப கஷ்டமானது. அதெல்லாம் வந்து ஏன் இந்த நிலைமையில இருக்காங்க, இல்லை அவங்க தான் அப்படி இருக்காங்களா, இல்லை திராவிட கட்சிகள் இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் அரசியல்படுத்தாமல் தவறிட்டோமான்ற கேள்வியும் இருக்குது. இது நான் பதிலே இல்லை, எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம் இது. மிட்டாய் எப்படி இப்படி பேசுவது 10 வயது சிறுமி? அதாவது இவர் வந்து ஒரு நடிகர் தானே, இவரை வந்து நம்ம என்ன பண்ணிட போறாருன்னு நினச்சி கவனம் இல்லாமல் விட்டதுடைய விளைவு, ஒரு நடிகர் மோகத்தில் இருப்பவன் வந்து மதவெறியை ஃபோக்கஸ் பண்ணோம். மதவெறியை ஃபோக்கஸ் பண்ணோம், இந்தியா வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு மதவெறியை ஃபோக்கஸ் பண்ணோம். ரசிகை வெறியை மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக மோடி வெற்றி பெற்றது மதவெறியை வைத்தல்ல, ரசிகை வெறியை வைத்துத்தார். மோடி அலை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். அந்த மாதிரி இது விஜயில் நீங்கள் இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் என்றைக்கோ சொல்லிட்டார் இதை. நான் கூட நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இதை எப்போ சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் இப்படி ஒத்த ஆளை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இதை நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு எழக்கூடிய பின்விளைவுகளை உங்களால் தாங்கவே முடியாத பின்விளைவுகள் நீங்கள் வரும் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் என்றைக்கோ சொல்லிட்டு போயிட்டார். எப்போவுமே சென்டர் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்கவே முடியாது. ஒரு நபரை மையப்படுத்தி ஒரு அரசாங்கம் வந்து ரன் பண்ண முடியாது. அப்போ விஜய் தான் வரணுமா, ஏன் நீ எடுத்தா என்ன, எதுக்குமே விஜய் வரணுமா, இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. பகுத்தறிவு மண் இது, பெரியார் மண். இங்கு விஜய் போன்றவர்களே பெரியார் வேடமிட்டு தான் வர வேண்டும். ஆனால் அந்த அரிதாரம் கலைந்து விட்டது. இந்த வேஷம் 20 நாளில் வந்து அம்பலப்பட்டுருச்சு. வேணா அதிகாரிகளுடைய தொடர்பில் வைத்துக்கொண்டு இந்த அரசை நகர்த்துவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கலாம். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் இவர்கள் அம்பலப்படுவது உறுதி. அது மாதிரி இது ஒன்றும் வந்து வடநாடு கிடையாது. இப்போ இது போன்ற மக்கள் இருக்காங்களே சார், இவங்களை எப்படி அரசியல்படுத்த போகிறோம்? அரசியல் அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, கண்டுகொள்ளாமல் இருந்தபோது உள்ளே நுழைந்து விட்டவர்கள் தான் இவர்கள். திமுக அதிமுக வந்து பாஜக அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது சைலண்டாக உள்ள நுழைஞ்சவங்க தான். நீங்கள் இதை பார்த்து வேதனைப்பட்டு இவர்கள் தான் அரசியலோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விடாது. பெரியாரின் கொள்கை பேரர்கள் விடமாட்டார்கள். கண்டிப்பாக களம் கண்டு இது போன்ற வக்கர புத்தி கொண்ட அயோக்கியர்களை களை எடுத்து நிச்சயமாக விஜய்க்கு வந்து மூடு விழா நடத்தப்படும். நிறைவாக இப்போ அதிமுகலேருந்து சிவி சண்முகம், வேலுமணி தரப்புலாம் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. மீண்டும் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க தாவேக்காவோட பயணிக்க போகிறாங்களா, இல்லை எடப்பாடியை வந்து சமரசம் செஞ்சு அதோடு இருக்க போகிறாங்களா, எப்படி இருக்க போகுது? அது நீங்கள் அதிமுக அது பிரேக்கிங் நியூஸ் பார்ட்டியாச்சு. அதுதான் மாறி பட் எப்படி இருந்தாலும் சட்ட என்ன சொல்கிறது, ஜனநாயகத்துக்கு எதிராக செல்பவர்களுக்கு தக்க பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் புகட்டுவார்கள். எனக்கு என்னமோ எடப்பாடி கண்ட்ரோல் எடுத்த மாதிரி தான் தெரியுது. இத்தனை பேர் போனாங்க, 20 பேர்கிட்ட போனாங்க. அதில் இப்போ இந்த 4 பேர் இருக்காங்க. மிஞ்சி போனால் இன்னொரு 6 பேர் கூட போகலாம். இதில் நமக்கு என்னென்னா, இந்த மாதிரியாக கமெண்ட் போடுறவங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்க, மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக தன்னுடைய இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு போகிறவங்க, ஒரு 6 மாதத்தில் இடைத்தேர்தல் வறுமையானால் அந்த இடைத்தேர்தலில் தான் அந்த மொத்த வெறியும் சேர்த்து வச்சு காட்டணும்.
இடைத்தேர்தலை மையப்படுத்தி செல்ல வேண்டும். இந்த மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக விஜய்க்காக தங்களுடைய, அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கணும் அதிகாரத்திற்காக தங்களுடைய பதவிகளை இந்த 4 அல்லது இன்னும் ஒரு 6 10 12 எவ்வளோ யாரெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு எந்தெந்த இடத்துலாம் இடைத்தேர்தல் வருகிறதோ அந்தந்த இடைத்தேர்தல் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்காக ஒவ்வொரு கடைநிலை தொண்டரும் போராடி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வாகை சூடும் பொழுதுதான் இவர்களுக்கான மண் இது அல்ல, கண்டுகொள்ளாமல் விடப்பட்டது விளைவாக தான் இவங்க வந்துட்டாங்க என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். மக்களுக்கு 2 தரப்புலையும் என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயம் கேட்டிருந்தேன். நீங்கள் அதுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.